இந்திய அணியானது யுஎஸ் அணியுடன் பலப்பரீட்சை நடத்தியது. இதில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதோடு குரூப் 8ற்கும் தகுதி பெற்று இருக்கிறது. குறிப்பாக இப்போட்டியில் இந்தியா வெற்றி பெறுவதற்கு அமெரிக்க அணி செய்த தவறும் ஒரு வகையில் காரணமாக இருக்கலாம். டாஸ் வென்ற இந்தியா பந்துவீச்சை தேர்வு செய்தது. சிறப்பாக பந்து வீசி ஹர்ஷ்தீப் சிங் 4 விக்கெட், ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட், அக்ஷர் பட்டேல் 1 விக்கெட் என 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 110 ரன்கள் மட்டுமே யுஎஸ்ஏ அணியால் சேர்க்க முடிந்தது. பிறகு பேட்டிங்கிற்கு களமிறங்கிய இந்திய அணி 19.2வது ஓவர் வரை துரத்திச் சென்று 111 ரன்களுக்கு 3 விக்கெட் என்ற நிலையில் வெற்றியை பெற்றது. தொடக்கம் இந்திய அணிக்கு சரிந்திருந்தாலும் சூரியகுமார் யாதவ், சிவம் துபே இடையில் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைத்து வெற்றிக்கு வித்திட்டனர். மறுபுறம் பார்க்கையில் இந்தியா இப்போட்டியில் இக்கட்டான சூழலில் இருந்தபோது யுஎஸ்ஏ அணிக்கு அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. அதாவது 15வது ஓவரின் முடிவில் யுஎஸ்ஏ அணிக்கு 5 ரன் பெனால்டி அம்பையர் தந்தார். காரணம் என்னவென்றால் T20 உலகக்கோப்பையில் விதிகளின்படி பந்து வீசும் அணி ஒவ்வொரு ஓவருக்கும் இடையில் 60 வினாடிகள் மட்டுமே எடுத்துக் கொள்ள வேண்டும். அதற்குள் அடுத்த ஓவரை வீச தயாராகிவிட வேண்டும். இதேபோல் 3 முறைக்கு மேல் ஒரு அணி இதே தவறை தொடர்ந்து செய்தால் 5 ரன்கள் எதிர் அணிக்கு வழங்கப்படும். யுஎஸ்ஏ அணி செய்த இந்த தவறின் காரணமாக இந்திய அணிக்கு 5 ரன்கள் சுலபமாக கிடைத்தது. இப்போட்டியின் வெற்றிக்கு பிறகு ரோஹித் சர்மா பேசுகையில், இந்த மைதானத்தில் விளையாடுவது மிகவும் கடினமான செயல் என்று எனக்கு தெரியும். குறைவான இலக்காக இருந்தாலும் இந்த இலக்கை சேஸ் செய்வது கடினமான ஒன்றுதான். சூரியகுமார் யாதவ் மற்றும் சிவம் துபே ஆகியோர் இறுதி நிலையில் சிறப்பாக செயல்பட்டு எங்களுக்கு வெற்றியை பெற்றுத் தந்துள்ளனர். யுஎஸ்ஏ அணியில் உள்ள நிறைய வீரர்களுடன் நாங்கள் விளையாடி இருக்கிறோம். தற்பொழுது அவர்களுடைய முன்னேற்றத்தை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. யுஎஸ்ஏ வீரர்களின் உழைப்பிற்கு பலன் கிடைத்திருக்கிறது. இந்த ஆடுகளத்தில் ரன் சேர்ப்பது கடினமான ஒன்றுதான். ஆகையால் பந்துவீச்சாளர்களும் குறைந்த இலக்கில் அமெரிக்க அணியை கட்டுப்படுத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். ஹர்ஷ்தீப் சிங் பந்துவீச்சில் அபாரமாக செயல்பட்டார். இதுபோன்ற பந்துவீச்சாளர்கள் அதிக பேர் எங்கள் அணிக்கு தேவை. ஆகையால் தான் சிவம் துபே போன்ற வீரர்கள் பிளேயிங் 11ல் நாங்கள் சேர்த்துள்ளோம். இந்நிலையில் சூப்பர் 8 தகுதி பெற்றிருப்பது மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்திருக்கிறது. இந்த மைதானத்தில் விளையாடுபவர் யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம் என்ற நிலை இருந்தது. கடைசி வரை கடுமையாக போராடி இறுதி வரை எடுத்துச் சென்றால் மட்டுமே வெற்றி கிடைக்கிறது. சூரியகுமார் யாதவ் தனக்கு இந்த வகையிலும் விளையாட தெரியும் என்று தன்னை நிரூபித்திருக்கிறார். சூரியகுமார் யாதவ் மற்றும் சிவம் துபே இடையில் அமைத்த பார்ட்னர்ஷிப் தான் எங்கள் அணிக்கு கிடைத்த வெற்றிக்கு முக்கிய காரணம் என ரோஹித் சர்மா பேசியிருக்கிறார்.